இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளையே, ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்திலே சமாதானம் இல்லையா? உங்கள் இருதயத்திலே துக்கமாய் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து மனம் பதறி போயிருக்கிறீர்களா? இந்த 2 காலங்களில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், கல்வாரியிலே நான் உனக்கு சிந்தின இரத்தம் உனக்கு சமாதானத்தை ஏற்படுத்த, உன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஏற்படுத்த, உன் குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்த, உன்னை சுற்றிலும் இருக்கிறவனுக்கு சமாதானத்தை ஏற்படுத்ததான் நான் உனக்கு இரத்தத்தை சிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக தான் ஏசாயா மூலமாய் தேவன் பேசுகிறார் தீர்க்க தரிசனமாய். அவருக்கு பெயர் சமாதான பிரபு, சமாதானத்திற்கே ராஜா, சமாதானத்திற்கே கர்த்தர், சமாதானத்திற்கே வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் மாத்திரத்திலே, அந்த இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் குடும்பங்கள் கழுவப்படும் மாத்திரத்திலே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அறியாத சமாதானம் இருக்கும். உங்களுக்கு புத்தி கெட்டாத சமாதானம் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா.